ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சில்க் சாரியோட ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சில்க் சாரிக்கு ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. பாருங்கள், சூப்பரான விசிறி மடிப்புள்ள ஒரு சாரீ, வெயிட்லெஸ்ஸான சாரீ. இந்த சாரீக்கு தான் நம்ம ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம். இந்த சாரியோட ஒரு பக்கம் வீதி பார்டரும் ஒரு பக்கம் சிங்கிள் பார்டரும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸை ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் சிங்கிள் பார்டர் இருக்குல்ல, அந்த பகுதியிலேருந்து நேராக ப்ளவுஸுக்குள்ளே துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது சில்க் சாரினால இந்த டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த ப்ளவுஸுக்குள்ளே துணி எவ்வளோ இருக்கோ அதை கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீட்டாக இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட ஒரு பக்கம் உள்ளதை நம்ம கைக்கு கட் பண்ணிடணும். இந்த அட்டாச்சு ப்ளவுஸு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அளவு குறைவாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம குறைவான அளவு துணி போதும் அப்படின்னாலும் இதில் 62 பாயிண்ட் தான் அந்த சாரியில் உள்ள ப்ளவுஸ் நமக்கு இருக்குது. இந்த துணியை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும். அதனால அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணவும் செய்யணும். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 33 இன்ச்சு. இந்த 33 இன்ச்சுக்கு நம்ம ஒரு 36 இன்ச்சு எடுத்துக்கிட்டணும். மொத்த முன்துண்டம் பின்துண்டம் சேர்த்து தான் நம்ம 36 இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், முன்துண்டுக்கு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விடணும், பின்துண்டுக்கு 1.5 இன்ச்சு. சரியா, அடுத்ததாக இறக்கம் நம்ம அளந்துக்கிடலாம். இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு 14.5 இன்ச்சு. இந்த 14.5 கூடால ஒரு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். முன்துண்டுக்கு 1.5, பின்துண்டுக்கு 1.5, இந்த மாதிரி நம்ம மொத்தம் 32 இன்ச்சு எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் தேவையான அளவு இறக்கத்துக்கு துணி எடுத்தாச்சு. உடம்பு சுற்றளவுக்கு எடுத்த துணியை பாருங்கள், 2ஆக போல்டிங் பண்ணி நீட்டாக போட்டாச்சு. முன்துண்டு தனியாக, பின்துண்டு தனியாக. அடுத்ததாக நம்ம லைனிங் துணியை இந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். லைனிங் துணியும் இதே அளவுக்கு கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த உடம்பு துணியை நீட்டாக 2ஆக மடக்கிக்கிடணும். இல்லைன்னா முன்துண்டுக்கு 18 இன்ச்சு, பின்துண்டுக்கு 18 இன்ச்சு லைனிங் துணியிலேயே அளவு வச்சுக்கிடலாம். லைனிங் துணியில் மெயின் பீஸ் துணியில் நம்ம அளவு வச்சோம்ல, அதே மாதிரி தான் கட் பண்ணி கரெக்டாக முன்துண்டுக்கு 18, பின்துண்டுக்கு 18 இன்ச்சு எடுத்து அதை போல்டிங் பண்ணும்போது நமக்கு உடம்பு சுற்றளவும் இறக்கமும் கரெக்டாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த உடம்பு துணியை, முன்துண்டு துணியை, பின்துண்டு துணியும் நம்ம நீட்டாக நேருக்கு இறக்கத்துக்கு அளவுக்கு போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். போல்டிங் பண்ணும்போது மெயின் பீஸ் துணியோட உள்பகுதியில் இந்த லைனிங் துணி வரும்படியாக தான் நம்ம போல்டிங் பண்ணணும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்த துணியை உடம்பு நம்ம 18 இன்ச்சு கட் பண்ணோம்ல, அந்த 18 நேர் பாதியாக மடக்கி போல்டிங் பண்ணிடலாம். இறக்கத்தை போல்டிங் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி மெயின் பீஸ் துணியிலையே நம்ம போல்டிங் பண்ணிக்கிடலாம். முன்துண்டு உடம்பையும் பின்துண்டு உடம்பையும் நீளமாக இறக்கத்துக்கு அளவுக்கு வச்சு நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம போல்டிங் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சு வரும். முன்துண்டுக்கு அந்த ஓப்பன் பக்கம் வந்து 9 இன்ச்சு வரும். அடுத்தது பின் கழுத்து பக்கமும் அந்த 9 இன்ச்சு வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். 18 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணும்போது 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சுக்கு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். முன்துண்டு தனியாக, பின்துண்டு தனியாக இப்போ நம்ம போல்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த துணிக்கு நம்ம ஷோல்டர் வந்து கட் பண்ணி எடுக்கலை, முன்துண்டம் பின்துண்டம் சேர்ந்தே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக இந்த இறக்கம் போக மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, லைனிங் துணியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு வைக்கணும். அடுத்தது ஷோல்டர் வைக்கணும், ஆம்கோல் இறக்கம் வைக்கணும், முன் கப்போட அளவு நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது பட்டியோட உயரம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி குறைக்கிற அளவெல்லாம் நம்ம இதில் மார்க் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் உடம்பு பகுதியை மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த போல்டிங் பகுதி இருக்குல்ல, அந்த போல்டிங் பகுதி தான் கழுத்து சுற்றளவுக்கு வரக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு 2.25 இன்ச்சு சுற்றளவும் 6 இன்ச்சு இறக்கமாக நம்ம முன் கழுத்து இறக்கம் வச்சுருக்கோம். அடுத்து ஷோல்டரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம்.
அடுத்தது முன்கப்பு. இந்த முன்கப்போட அளவு 11.5 இன்ச்சு. அதுக்கு நம்ம 11.5 இன்ச்சு கூடால ஒரு 1 இன்ச்சு வச்சுருக்கோம். வச்சு நீட்டாக இந்த அளவு ஃபுல்லாமே கப் ஷேப் அளவு ஃபுல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு. இந்த உடம்பு சுற்றளவில் 8ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு, இல்லைன்னா நம்ம முன் துண்டில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு வச்சாலும் போதும். பாருங்கள். அடுத்ததாக இந்த 12.5 நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த அளவுலேருந்து நம்ம ஓப்பன் சைடு ஒரு 1.25 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு அளவு உடம்பளவு குறவு. இந்த பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச்சு வெட்டு பகுதியில் நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த உடம்பளவை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இங்கேருந்து நீட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு தைக்கிறதுக்கு இடம் இது தான். அடுத்ததாக பாருங்கள், இந்த உடம்பளவுலேருந்து சென்டர் பகுதி நம்ம பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறோம்ல, அந்த சென்டர் பகுதியிலேருந்து இந்த வெட்டு பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணாலும் அந்த பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஓப்பன் பகுதிக்கு ஒரு 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கும் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ண பகுதியிலேருந்து நீட்டாக முன்கைக்குழி பின்கைக்குழிக்க மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக முன் கழுத்து ரவுண்டு நெக் தான். இந்த கழுத்துக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன் கழுத்து பின் கழுத்து பட்டி வளைவு நீட்டாக நம்ம ஆஃப் ரவுண்டு மாடலில் வளைஞ்சி கட் பண்ணியே எடுத்தாச்சு. இந்த வளைச்சி கட் பண்ணுறது 2 அளவு நம்ம மார்க் பண்ண இடத்த சென்டராக வச்சு நம்ம ஆஃப் ரவுண்டு மாடலில் லைட்டாக வளைச்சா போதும். இந்த பட்டியோட அழகாக முன் கப் ஷேப் வந்துடும். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் துண்டோட ஓப்பன் பீஸை கட் பண்ணிக்கிடலாம், லைனிங்கும் மெயின் பீஸையும். அடுத்தது பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டில் நம்ம பின் கைக்குழி தான் கட் பண்ணணும். அடுத்தது நம்ம முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு குளித்து முன் கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முன் கைக்குழி கட் பண்ணும்போது முன் துண்டு மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், பின் கழுத்து இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 8.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். முன்கழுத்தில் வச்ச அதே கழுத்து சுற்றளவு வச்சு இறக்கம் மட்டும் நம்ம ஒரு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி பின் கழுத்தை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டார் நெக் தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நீட்டாக மார்க் பண்ணி ஸ்டார் நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா, வேறு மாதிரி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், ஆம்கோல் அளவு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. முன் கப் ஷேப்பு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க பகுதி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணணும். முன் கப் ஷேப்புக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த கப் ஷேப்புக்கு நம்ம ஓப்பன் சைட்லேருந்து லைனிங் துணியில் தான் மார்க் பண்ண போகிறோம். லைனிங் துணியை 3.5 இன்ச்சுக்கு மடக்கிக்கிடணும். 3.5 இன்ச்சு மடக்கி ஒரு 2.5 இன்ச்சுக்கு உயரம் வச்சுக்கிடலாம். அடுத்ததாக அகலம் நம்ம 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டாட்டோட அகலம் பாருங்கள், 2 இன்ச்சு எடுத்துக்கிடணும். இந்த 3.5ல் 1 இன்ச்சு மடக்கணும், 1 இன்ச்சு உள்பகுதியில் இருக்கும். அடுத்ததாக ஓப்பன் டாட்டுன்னு மார்க் பண்ணிடலாம். ஓப்பன் டாட் எப்படி மார்க் பண்ணணுன்னா, அந்த ஓப்பன் அளவில் பாதி கழுத்து இறக்கத்துக்கும் பட்டி சைடுக்கும் உள்ள பகுதியில் சென்டரில் மார்க் பண்ணி அதை 2 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்தால் போதும், அதோட நீளம். அடுத்தது மெயின் டாட்லேருந்து ஆம்கோல் டாட்டுக்கு நீட்டாக ஒரு மார்க் பண்ணியாச்சுன்னா பாருங்கள், நமக்கு ஆம்கோல் டாட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் டாட்டு எதில் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், அந்த டாட் நம்ம இப்போ மார்க் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரே அளவாக இருக்கும். கொஞ்சம் அளவு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கரெக்டான அளவாக இருந்தால் தான் அந்த கப்பு டஃப்பாக நீட்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டியிலேயே நம்ம கொஞ்சம் துணி கட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எந்த மாதிரி கட் பண்ணணுன்னா, நம்ம கப் ஷேப்புக்கு நம்ம எவ்வளோ துணி டாட் பிடிக்கிறோமோ அளவு, அந்த அளவு துணியை இந்த பட்டியில் 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த கையோட சுற்றளவும் மொத்த சுற்றளவு 13.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கிடலாம் ஒரு கைக்கு. அப்போ 13.5 கூடால 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு
நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் இந்த கையோட உயரம் 9.5 இன்ச்சு கூடால ஒரு இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். அடுத்தது கை சுற்றளவு 4ல் 1 பங்கு, கை சுற்றளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு நம்ம கம்மி பண்ணி எடுக்கணும். எடுக்கிறது இந்த ஷோல்டர் அளவில் இருந்து தான் எடுக்கணும். பாருங்கள் எடுத்து நீட்டாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுது. இப்போ கை சுற்றளவு நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. கை முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவும் மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இப்போ நீட்டாக கை கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள் இந்த கை எவ்வளோ அழகாக முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி இந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் கட் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தடில் 33 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.